எபிசோட் 1189. சாதனா கொல்லப்பட்டு இருக்கலாம். செவ்வழுதை ஒரு தைகு உயிரினம். அவன் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தவன். அவனுடைய தற்காப்பு வளர்ப்பு மெதுவாக உயரக்கூடியது என்றாலும் அவன் நீண்ட ஆயுளை கொண்டிருந்தான். அவன் மட்டுமல்ல, தைகு இன உயிரினங்கள் அனைத்துமே நீண்ட ஆயுளை கொண்டிருக்கும். செவ்வழுதி அவனுக்கு சமமான தற்காப்பு மண்டலத்தில் இருப்பவர்களால் அசைக்க முடியாத ஒருவனாக இருந்தான். செவ்வழுதியின் தீப்பழம்புகளுக்கு கபிலன் அஞ்சவே இல்லை. அவன் நெருப்பை கடந்து முன்னோக்கி ஓடினான். அவன் அபீஸ்வாளால் 1000 வடிவாழிவை செயல்படுத்தினான். அதை கண்டு செவ்வழுதி திகைத்தான். என்ன நடக்கிறது? இவனால் எப்படி என்னுடைய தீப்பழம்புகளில் இருந்து தப்பிக்க முடிகிறது? கடவுள் புனித தீப்பழம்புகளால் இவனது உடலை ஒன்றும் செய்ய முடியாது என்றாள். இவனது உடல் என்ன தெய்வீக உலோகத்தால் செய்யப்பட்டதா? செவ்வழுதி தீப்புழம்புகளை கட்டவிழ்ப்பதை நிறுத்திக் கொண்டான். அவனை சுற்றி ஊதானிற ஒளிகள் சுற்றி வந்தன. அவனிடமிருந்து வெளியேறிய ஒளியில் பழங்கால எழுத்துருக்கள் தோன்றின. அந்த எழுத்துருக்கள் கபிலனை தாக்க பாய்ந்தன. ஆனால் அபீஸ்வாள் அவை அனைத்தையும் அழித்தது. அபீஸ்வாள் செவ்வழுதியை நெருங்கி சென்றது. செவ்வழுதி அதிர்ந்து போனான். தன்னுடைய தற்காப்பு சக்தியாலும் கபிலனுடைய தாக்குதலை தடுக்க முடியவில்லை என்று புரிந்தவுடன் அவன் கபிலனை மரணத்தின் கனவளை போல பார்த்தான். கபிலா, என்ன நடந்தாலும் உன்னை கொல்லாமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்று அழியன் கர்ஜித்தான். அவன் தன்னுடைய பாதத்தை நீட்டி கபிலனை நோக்கி பாய்ந்தான். டிராகன் மாண்டியர்கள் என்ற பெயருக்கு ஏற்ப அவனுடைய நகம் டிராகன் நகம் போல கூர்மையாக இருந்தது. அது மெதுவாக நீண்டி பெரியதாக மாறிக்கொண்டே இருந்தது. இறுதியாக அது அழியனின் உடலை விட பல மடங்கு பெரியதாக இருந்தது. அழியன் இருநில சாம்ராஜ்யத்தின் உச்சத்தில் இருந்தான். அவன் வெளியேற்றிய சக்தி அந்த இடத்தையே உலுக்கியது. கபிலன் அழியனை நோக்கி தன்னுடைய வாளை வீசினான். புனித ரத்தம் தெரித்தது. அபீஸ்வாள் அழியனின் பாதத்தை வெட்டியது. ரத்தம் 4 திசைகளிலும் தெரித்தது. வலி மிகுந்த அழுகையோடு அழியன் வேகமாக பின்வாங்கினான். உடைந்த நகத்தை மீண்டும் கொண்டு வர அவன் புனித சக்தியை சேகரிக்க தொடங்கினான். செவ்வழுதியின் பாதுகாப்பு மிகவும் வலுவாக இருந்தது. குறிப்பாக பழங்கால எழுத்துருக்கள் அவனது முதுகில் கேடயம் போல இணைந்து கொள்ள அவன் 10 அடுக்கு ஒளிக்கவசங்களை உருவாக்கினான். அபீஸ்வாளால் கூட அவற்றை உடைக்க முடியவில்லை. கபிலன் செவ்வழுதியை விட்டு அழியனை தாக்க விரைந்தான். சுறுசுறுப்பாக இருக்கும் கபிலனை பார்த்ததும் அழியனுக்குள் இருந்த நம்பிக்கை உடைக்கப்பட்டது. அவன் வேகமாக பின்வாங்கினான். மது ஓலை தீவில் அவர்கள் கண்ட கபிலன் இவன் இல்லை என்று அவர்கள் நினைத்தனர். இப்போது அவன் மரணத்தின் கடவுள். அவனுடைய போர்த்திறன்கள் கற்பனைக்கு எட்டாததாக இருந்தது. மூடர்களே, என்னை கொல்லத்தானே ஆசைப்பட்டீர்கள், இப்போது ஏன் தப்பித்து ஓடுகிறீர்கள் என்று கபிலன் கர்ஜித்துக் கொண்டே அழியனை துரத்தினான். கபிலனிடமிருந்து ஒரு பனியலை பரவுவதை அழியன் உணர்ந்தான். பனி பள்ளத்தாக்கில் உள்ள குளிரை விட அவன் வீசும் பனி அலையில் இருக்கும் குளிர் அதிகமாக இருந்தது. அழியனுக்கு கபிலனோடு சண்டையிட வேண்டும் என்ற எண்ணமும் முற்றிலும் மறைந்து போனது. அவன் தப்பித்து ஓட வேண்டும் என்றுதான் நினைத்தான். அழியன் 5 வண்ண பள்ளத்தாக்கில் குதித்தான். ஆனால் அதற்குள் கபிலன் முன்னோக்கி சென்று ஒரு விண்வெளி விரிசலை திறந்தான். அது அழியனை தாக்கியது. அழியன் உடைந்து போனான். சில சதை துண்டுகள் மட்டுமே அங்கே எஞ்சி இருந்தன. அவை விண்வெளி விரிசலில் இருந்து பறந்து பனிப்பள்ளத்தாக்கில் விழுந்தன. சதை துண்டுகள் 5 வண்ண ஒளியை தொட்டவுடன் அவையும் உறைந்து பனியாக மாறியது. கபிலன் அழியனை போன்ற ஒரு துறவியை மிக எளிதாக கொன்றுவிட்டான். மதுவோலையிலிருந்து கபிலன் வெளியேறி ஒரு சில நாட்கள் மட்டுமே கடந்துள்ளன. ஆனால் அதற்குள் அவனுடைய திறன்கள் ஒரு பயங்கரமான நிலையை அடைந்துள்ளது. மறுபுறம் செவ்வழுதி மிகுந்த பயத்தில் இருந்தான். அவன் குரல் நடுங்க கபிலனை பார்த்து, நீ மாண்டியர்கள் குலத்தின் புனித மிருகத்தை கொல்ல துணிந்து இருக்கிறாய். இது ஒட்டுமொத்த மாண்டியர்கள் குலத்தின் கோபத்தையும் அதிகப்படுத்தும். இனி எந்த மனிதனாலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்று கூறினான். பேச்சை நிறுத்த. மரணிக்க போகும் உனக்கு என்னை நினைத்து கவலை வேண்டாம், அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று கபிலன் கூறினான். கபிலன் 7ஆம் வாள் சாம்ராஜ்யத்தை கட்டவிழ்த்தான். 1000 வாள் நிழல்கள் காற்றில் தோன்றின. அவை கபிலனின் உடலில் புகுந்தன. பின்னர் அவன் ஒரு ஒளி கீற்றாக உருமாறி செவ்வழுதியை நோக்கி பாய்ந்தான். செவ்வழுதியில் ஒளி அடுக்கு காடியங்கள் அனைத்தும் உடைத்தெறியப்பட்டன. இந்த தாக்குதலுக்கு கபிலன் தன்னுடைய முழு சக்திகளையும் பயன்படுத்தினான். அபீஸ்வாளின் கூடுதல் சக்தியோடு
கபிலன் ஒரு புனித வாளுக்கு நெருக்கமான சக்தியை காண்பித்தார். செவ்வழுதி காற்றில் தூக்கி வீசப்பட்டான். அவனது உடலில் உறுதியாக இருந்த ஓடு அகற்றப்பட்டது. ஓடு இல்லாத ஆமை தற்காப்பு திறனை இழக்கும் என்பதைப் போல அவன் தடுமாறி பலத்த சத்தத்தோடு பணியில் விழுந்தான். செவ்வழுதி பணியில் ஊர்ந்தபடி அங்கிருந்து ஓட நினைத்தான். ஆனால் கபிலன் விரைந்து சென்று அபீஸ் வாளை அவனுடைய நெஞ்சில் வைத்து, சொல், சாதனாவும் மகதையும் உயிரோடு இருக்கிறார்களோ இல்லையா என்று கேட்டான். எனக்கு தெரியாது என்று வழியில் அலறிக்கொண்டே செவ்வழுதி கூறினான். தெரியாதா தெரியாதா என்று கபிலன் வாளை அழுத்தினான். அபீஸ் வாள் அவனுடைய மார்பை ஆழமாக வெட்டியது. அதிக ரத்தம் சிந்தியது. அவனுடைய வெள்ளை அங்கியை சிவப்பு நிறமாக்கியது அந்த ஆயுதம். எனக்கு உண்மையிலேயே தெரியாது. அந்த 2 பெண்களும் பள்ளத்தாக்கிற்குள் இறங்கினர். அதை தொடர்ந்து அம்புகன் மற்றும் மறைமார்க்க சன்னதியை சேர்ந்தவர்கள் அவர்களை துரத்தி கொண்டு சென்றனர். அவர்கள் சென்ற சிறிது நேரத்தில் மரண சிலுவை செயல்படுத்தப்பட்டது. அதை சத்தத்தின் மூலம் நான் அறிந்து கொண்டேன். அதனால் நீங்கள் தேடும் 2 பெண்களும் அவர்களோடு இருந்த அந்த கருப்பு பூனையும் இறந்து போயிருக்கலாம் என்று கூறினான். கபிலன் கோபத்தில் அபீஸ் வாளை அவனுடைய உடலில் இறக்கினான். செவ்வழுதியின் தலையில் இறங்கிய அபீஸ் வாள் அவனுடைய உயிரை எடுத்தது. கபிலனின் கண்கள் கோபமாகவும் கூர்மையாகவும் இருந்தன. அவன் வாளை பிடித்தான். எந்த தயக்கமும் இல்லாமல் பள்ளத்தாக்கில் குத்தினான். பள்ளத்தாக்கிற்குள் கபிலன் குதித்த பாதை ஒரு துளை போல கீழே சென்று கொண்டே இருந்தது. இறுதியாக அவன் பள்ளத்தாக்கின் அடி ஆழத்திற்கு வந்து சேர்ந்தான். அவன் முன் பிரம்மாண்டமான 5 வண்ண ஏரி ஒன்று இருந்தது. அது அங்கே பனியால் மூடப்பட்டு இருந்தது. சுற்றிலும் 5 வண்ண ஒளி பாய்ந்து கொண்டு இருந்தது. இது என்ன 5 வண்ண ஒளி என்று ஒன்றும் புரியாமல் கபிலன் அங்கு நிலவரத்தை ஆராய்ந்தான். இந்த 5 வண்ண ஒளி மையலோக அலையை போன்றது என்பதனால் கபிலன் கொஞ்சம் ஆர்வமானான். அவன் அபீஸ் வாளால் 5 வண்ண ஒளியை தொட்டான். அடுத்த நொடி 5 வண்ண ஒளி வாளி பரவியது. அது வாளை தாண்டி கபிலனின் கையில் பாய்ந்தது. அவனது வலது கையில் ரத்தம் மற்றும் புனிதாளை உறைய துவங்கியது. கபிலன் உடனடியாக தெய்வீக தேவத்தை கட்டவிழ்த்து அவனுடைய வலது கையில் இருந்த குளிராலையை விரட்டினான். இந்த 5 வண்ண ஒளியின் உள்ளே ஆனந்த ரூப அலை உள்ளது என்று கபிலன் திகைத்து போய் நின்றார். ஆத்மரூப தீபச்சுடர் ஆண்பால் டிராகன் அலையை தாங்கியுள்ளது. அதற்குள் உடலை எரிக்கும் நெருப்பின் சக்தி இருக்கிறது. ஆனந்த ரூப அலைக்குள் பெண்பால் டிராகன் அலை இருக்கிறது. இதற்குள் இருக்கும் குளிரலை உயிரை உறைய வைக்கும் சக்தி கொண்டது. அங்கு 5 வண்ண ஒளி நிறைந்து இருந்தது. அது தன்னை தாக்காமல் இருக்க கபிலன் தொடர்ந்து விண்வெளி நகர்வை செய்து கொண்டே இருந்தான். ஆனந்த ரூப அலை உலகின் அதீத குளிர் சக்திகளில் ஒன்றாகும். ஆத்மரூப தீபச்சுடரை போல இது வலுவாக இருந்தாலும் இந்த இரண்டும் ஒருவருக்கொருவர் எதிர்மாறாக இருப்பவர்கள். யுவதியின் உடல் அமைப்பை கொண்டவர்களுக்கு ஆனந்த ரூப அலை ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷம். விலை மதிப்பற்ற பொக்கிஷம் சில நேரங்களில் உதவியாகவும் அமையலாம், சில நேரங்களில் உயிரையும் எடுக்கலாம். அந்த வண்ண ஒளி தடிமனாகவும் அடர்த்தியாகவும் மாறியது. கபிலன் விண்வெளியின் சக்தியை திரட்டினாலும் அவனால் வேகமாக செயல்பட முடியவில்லை. விண்வெளியின் சக்தியை கொண்ட நானே இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்றால் சாதனாவும் மகதையும் என்ன ஆகியிருப்பார்கள்? அவர்கள் மட்டும் 5 வண்ண ஒளியை தொட்டால் உடனடியாக உறைந்து போகக்கூடும் என்று கபிலன் வருத்தப்பட்டான். ஒப்பீட்ட அளவில் அவர்களில் கவி பாதுகாப்பாக இருப்பான். அவனுக்கு சதை இல்லை, அதனால் அவன் உறைந்து போக மாட்டான். வரைபடம் அழிந்தால் மட்டுமே அவனுக்கு ஆபத்து. அது உடைக்கப்படாத வரை சாதாரண துறவிகளால் அவனை கொல்ல முடியாது. ஆனந்த ரூப சக்தியால் கூட அவனை கொல்ல முடியாது. மெதுவாக முன்னேறி சென்ற கபிலன் அங்கு ஒரு காட்டேரி கூட்டத்தை பார்த்தார். அவர்கள் இன்னும் ஆழமான ஒரு பனித்துளையினுள் இறங்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள் சாதனாவையும் மகதையையும் மட்டும் தேடவில்லை என்று தோன்றியது. பனித்துளையின் அடிப்பகுதியில் பொக்கிஷங்கள் இருக்கலாம் என்று அவர்கள் உணர்ந்தனர். அதனால்தான் அவர்கள் துளைக்குள் ஆழமாக செல்ல முற்பட்டனர். இருநில சாம்ராஜ்யத்தை அடைந்த ஒரு பெண் நீலக்கவசம் அணிந்தபடி அந்த கூட்டத்தின் நடுவே நின்று கொண்டிருந்தாள். அவள் மாண்டியர்கள் அரண்மனையை சேர்ந்த தாவினி. அவள் உடலில் இருந்து வெண்மையான புனித ஒளி வெளியேறியது. அவளுக்கு கூர்மையான நகங்கள் இருந்தன. அவள் தன்னுடைய கூட்டத்தை பார்த்து,
5 நிற ஒளி தடிமனாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நாம் தொடர்ந்து கீழே சென்றால் நாம் ஆபத்தில் சிக்கக்கூடும். அந்த 2 பெண்களும் ஏற்கனவே பலத்த காயமடைந்துள்ளனர். அவர்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டு இருக்கலாம். அவர்களை தொடர்ந்து தேட வேண்டிய அவசியம் இனி இல்லை என்று கூறினாள். அவள் மேலும் உள்ளே செல்ல துணியவில்லை. 5 வண்ண ஒளி அவளை கடந்து சென்றது. அது அவள் உடலை கிட்டத்தட்ட உறைய வைத்தது. அப்போது மாண்டியர்கள் இனத்தை சேர்ந்த இன்னொரு பூனையான அமரி அவளை பார்த்து, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்ற கவலை எனக்கு இல்லை. ஆனால் உள்ளே நாம் நினைத்து பார்க்க முடியாத பொக்கிஷம் இருக்கிறது. வியூதனும் துசீலனும் கீழே சென்று இருக்கிறார்கள். கண்டிப்பாக உள்ளே சில ரகசியங்கள் அமைந்து இருக்கலாம் என்று கூறினாள். அப்போது தாவினி எதையோ உணர்ந்து சுற்றி முற்றி பார்த்தாள். யாரோ வந்து இருக்கிறார்கள் என்று கூறினாள். தூரத்தில் சிவப்பு நிறத்தில் ஒரு மனிதன் நிற்பதைக் கண்டாள். அவள் முன்னால் பனிச்சுவர் கேடயம் போல நின்றது. அதை அவள் உடைத்தெறிய ஆரம்பித்தாள். திரைக்கு பின்னால் இருந்த உருவம் அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. அந்த உருவத்தை பார்த்ததும் அவள் கபிலன் என்று கத்தினாள். அமரி தன் கூட்டத்தை பார்த்து, கபிலன் வந்து விட்டான், அவன் நம்மை நோக்கிதான் வருகின்றான் என்று கத்தினாள். அமரி உட்பட திரிவேணி மலை மற்றும் மாண்டியர்கள் அரண்மனையில் இருந்து வந்த புனித மிருகங்கள் அனைத்தும் தயார் நிலையில் இருந்தன. அவர்கள் கபிலனை பார்த்து ஏளனம் செய்ய துவங்கினர். கபிலா, உன் வருங்கால மனைவி இறந்து விட்டாளடா, அவள் உடலை எடுக்க வந்தாயா என்று ஒரு துறவி கேட்டார். எல்லோரும் கேளுங்கள், முதலில் கபிலனை கொள்வோம், பிறகு தெய்வீக டிராகன் இனத்தின் மதிப்பு மிக்க பொருட்களை தேடுவோம் என்றார் ஒரு மூத்த துறவி. கபிலன் அபீஸ் வாளை இறுக்கி பிடித்தான். அமரியை நோக்கி கபிலன் வாளை வீசினான். கபிலனின் வாள் வல்லமை எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை அடி வாங்கிய பிறகுதான் அங்கிருந்த மிருகங்கள் உணர்ந்தனர். மாண்டியர்கள் குலத்தை சேர்ந்த தாவினியும் அமரியும் கபிலனின் வாளினால் பலத்த காயத்திற்கு உள்ளானார்கள். அவர்கள் உடல் முழுக்க வாழ்காயங்கள் தான் நிறைந்து இருந்தன. கபிலன் எப்படி இவ்வளவு வலிமையானவனாக மாறினான் என்று அவர்கள் இருவரும் திகைப்போடு பார்த்தனர். அவர்கள் வழியில் ரத்தத்தை உறைய வைக்கும் மலரல்களை எழுப்பினர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மூதாதையர் சாதனத்தை எடுத்துக்கொண்டு பள்ளத்தாக்கின் ஆழத்தை நோக்கி இறங்க ஆரம்பித்தனர். திரிவேணி மலையை சேர்ந்த ஒரு புனித மிருகம் மாண்டியர்கள் கூட்டத்தை பார்த்து, கபிலனை பார்த்து பயந்து ஓடுகிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லை? நீங்கள் மாண்டியர்கள் குலத்தின் அவமானங்கள். நான் இப்போதை அவனை கொள்கின்றேன் என்று முன்னேறியது. ரத்த டிராகன் துறவி மனித வடிவில் நின்றார். சக்தி வாய்ந்த கேடயத்தையும் சண்டை வாளையும் ஏந்தியபடி தன்னுடைய மாபெரும் உடலை அசைத்து கபிலனை நோக்கி சென்றார் அந்த துறவி. அவரை பார்ப்பதற்கு ஒரு போர்க்கடவுளை போல இருந்தது. கபிலனிடம் அடி வாங்கிய மாண்டியர்கள் குலத்தை சேர்ந்த தாவினி மற்றும் அமரி கபிலனை நோக்கி செல்லும் அந்த துறவியை திமிர் பிடித்தவன் என்று கருதினர். கபிலனின் சக்தியை அறியாமல் செல்லும் இந்த மிருகம் கொல்லப்படும் என்று அவர்கள் நினைத்தனர். அவர்கள் நினைத்தது போல் 2 முறை உலோகம் மோதும் சத்தம் கேட்டது. பின்னர் கேடயமும் கத்தியும் நசுக்கப்பட்டது. ரத்தத்தை உறைய வைக்கும் சத்தம் அங்கே வெளிப்பட்டது. ரத்த துறவி கபிலனால் பலத்த காயமடைந்தார். அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியாமல் பனித்துளைக்குள் விழுந்தார். கபிலன் வாளை பிடித்தார். கருப்பு வாள் வெளிச்சம் அங்கே பறந்தது. அந்த தூய டிராகன் அதன் அசல் வடிவத்திற்கு திரும்பியது. நீளமான அதன் உடலில் மாபெரும் ரத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் மருவிவோல் கொட்டியது. ஆனால் அது மிக வேகமாக உறைந்து போனது. மாண்டியர்கள் குலத்தை சேர்ந்த அந்த 2 பூனைகளும் ஏன் தப்பி ஓட முடிவெடுத்தனர் என்பதை மற்ற அனைவரும் இப்போது புரிந்து கொண்டனர். கபிலன் ஒரு வாழ்த்துறவிக்கு சமமான சக்தி கொண்டவனாக இருந்தான். கபிலன் தன்னுடைய உடலுக்குள் இருந்த புனித அலையை முழுமையாக திரட்டினான். அபீஸ் வாளும் முழுமையாக பயன்படுத்தப்பட்டது. அவனை நோக்கி தொடர்ச்சியாக 5 மிருகங்கள் வந்தன. அவை அனைத்தும் கொல்லப்பட்டன. அவர்களின் உடல்கள் சிதைந்து போயின. ஆனாலும் அவன் கையில் இருந்த வாளை ஒருவராலும் தடுக்க கூட முடியவில்லை. அனைத்து புனித மிருகங்களும் ரத்த துறவிகளும் பயந்து கீழே ஓடிக்கொண்டே இருந்தன. ஆனால் கபிலனின் வெறி இன்னும் அடங்கவில்லை.